Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல இந்த ஸ்கூல் பேக் உடைய செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு ஒயர் ஆச்சு அப்படிங்கறத மாத்தி சொல்லிட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2.5 ரோலும் Black கலர்ல ஒரு ரோலும் ஆச்சு. மொத்தம் வந்து 3 ரோல் ஆச்சு. இந்த வீடியோல இந்த லாக் எப்படி போடுறது அப்படிங்கறதும் கார்னர்ல வந்து டிசைன் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அடியில வந்து எப்படி போடுறது அப்படினு பார்த்துக்கலாம். ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கங்க. எடுத்து அடியில இந்த மாதிரி 3 வாட்டி வந்து ரன்னிங் ஒயரை சுத்திக்கங்க. இப்போ 3 வாட்டி சுத்திட்டேன். இப்போ உள்ள சொருக கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த கார்னர் டிசைன்லாம் வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணேன். பேஸ்கெட் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருந்து வர ஒரு லைனும் அடியிலேருந்து ஒரு லைன், இந்த 2 லைனையும் நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த ரன்னிங் ஒயரால் வந்து டைட் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை முனையில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ சொருகு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த நாட்டோடைய இந்த இடத்துல வந்து நான் சொருகிக்கிறேன். இந்த மாதிரி சொருகிடுங்க. அதே மாதிரியே மேல் பக்கம் இருக்கிற லைனில் இருக்கிற நாட்லேயும் நான் சொருகிக்கிறேன். நம்ம நாட்டு வந்து டைட்டாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சொருக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம உள்பக்கமாக விட்டுடலாம். உள்பக்கம் விட்டு உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். இந்த ஒயரை உள்பக்கம் வந்து நல்லா டைட்டாக வந்து சொருகி விட்டுருங்க. நான் சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஒயரை வந்து உள்பக்கம் வந்து சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஒயரோடைய இன்னொரு பக்கம் வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒயரையும் வந்து சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம் முனையில். இப்போ நம்ம சொருகிட்டோம். இப்போ ஒயரை இந்த பக்கம் கொடுத்து நம்ம மேல் பக்கம் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம சொருகி இருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு கீழே இருக்க கேப்பில் இந்த மாதிரி விட்டு மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க. மேல் பக்கம் இருக்கிற கேப்பில் இப்போ பக்கத்து நாட்டில் வந்து நம்ம சொருகிக்கலாம். இப்போ பக்கத்து நாட்டில் வந்து சொருகிட்டுருக்கேன். இப்போ மேல் லைனில் சொருகிட்டேன். இப்போ அடுத்ததாக கீழ் லைனில் வந்து சொருகிக்கலாம். நீங்கள் சொருகும்போது ஒயரில் முறுக்கு இல்லாமல் எடுத்து சொருகிக்குங்க. இந்த மாதிரி முறுக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒயரை. இப்போ அந்த கீழே இருக்கிற கேப்பில் விட்டு மேலே இருக்கிற கேப்பில் அந்த சொருகணும் இல்லையா, அந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற கேப்பில் விட்டு மேலே சொருகி இருக்கும் பாருங்கள், அந்த நாட்டில் இருக்கிற கேப்பில் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த நாட்டில் வந்து சொருகிறோம். கீழே இருக்கிற நாட்டில் வந்து சொருகிட்டுருக்கேன்.
இப்போ இதே மாதிரி கண்டினியூ சொருகிட்டு வாங்க. எனக்கு வந்து மேல் பக்கமாக சொருக வாட்டப்படலை. ஸோ அதனால் வந்து நான் திருப்பி வந்து சொருகிக்கிறேன். பேஸ்கெட்டை வந்து நான் திருப்பிக்க போகிறேன். பாருங்கள், நான் திருப்பிக்கிட்டேன். கீழே இருந்து சொருகிற மாதிரி நான் பேஸ்கெட்டை திருப்பிக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் வந்து நான் இப்போ சொருகியிருக்கேன். நம்மளுக்கு மேலே இருந்து சொருகிறத விட கீழ்ப்பக்கமாக இருந்து ஒயரை சொருக ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம சைட் பக்கம் வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிற லைனில் ஒரு நாட்டும் மேல் பக்கம் இருக்கிற லைனில் இருக்கிற நாட்லேயும் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயரில் சொருகிறோம். சொருகி முடிச்சுட்டு அந்த ஒயரை இப்போ சொருகணும் இல்லையா, அந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற கேப்பில், இந்த கேப்பில் வந்து சொருகி இந்த பக்கம் இருக்கிற கேப்பில் வந்து கொண்டு வரணும். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக வந்து சொருகிட்டு வரணும். இப்போ அடுத்த நாட்டில் வந்து சொருகிடலாம். இதே மாதிரி சுற்றி அடி ஃபுல்லாக வந்து சொருகி முடிச்சிடுங்க. நான் சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடி ஃபுல்லாக சொருகி முடிச்சிட்டேன். நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஒயரை, மீதம் இருக்கிற இந்த ஒயரை உள்பக்கமாக விட்டு உள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக இந்த சைடில் இருக்கிற கார்னர் வந்து நம்ம அதே மாதிரியே ரன்னிங் ஒயரை வச்சு கட்டலாம். அந்த நாட்லேருந்து ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு மேலே ஒயர் வரும் இல்லையா, அந்த ரெண்டு லைனையும் தான் வந்து இங்கே பாருங்கள், இந்த நாட்டிலேருந்து வர இந்த ரெண்டு ஒயரோடைய லைனையும் வந்து நம்ம ஒன்றா வச்சு கட்ட போகிறோம். ஸோ இது நீளமாக இந்த நீட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்ம அதே மாதிரி தான் கீழே எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ரன்னிங் ஒயரை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாட்டி அளந்துக்குங்க. அளந்த ஒயரை 3 வாட்டி மடிச்சுக்குங்க. 2, அப்புறம் 3. ஸோ 3 வாட்டி மடிச்சுட்டு உள்ளே சொருக கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நான் எடுத்தது சுகராக வந்துடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே சொருகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த முனையில் இருக்க இந்த நாட்டோடைய 2 ஒயரும் வர மேல் பக்கம் வர அந்த 2 லைனையும் சேர்த்து வச்சு நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு சொருகிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 நாட்லேயும் சொருகிட்டேன். சரி, சொருகிட்டு ஒரு பக்கம் ஒயரை உள் பக்கமாக விட்டு இருக்கேன். இந்த ஒயரை உள் சைடில் வந்து சொருகி விட்டுடலாம். இப்போது இன்னொரு பக்கம் ஒயரை
இப்போ சொருகி இருக்கும் இல்லையா, அந்த நாட்டு கீழே இருக்கிற கேப்பில் விட்டு இந்த பக்கம் இருக்கிற கேப்பில் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த நாட்டில் வந்து சொருகிக்கிறேன். இப்போ இந்த ஒயரை மேல் பக்கம் இருக்கிற கேப்பில் விட்டு கீழ்ப்பக்கம் இருக்கிற கேப்பில் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த நாட்டில் வந்து சொருகிட்டுருக்கேன். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக 4 பக்கமும் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு கட்டி விட்டுடலாம். ஸோ 4 பக்கமும் நான் வந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க 4 பக்கமும் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து செஞ்சு நான் உள்பக்கம் சொருகி விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து லாக் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மூடியில் வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயரில் வந்து கைப்பிடி வந்து போடுவோம் இல்லையா, அந்த டைப்பில் தான் வந்து நான் இது வந்து போட்டிருக்கேன். ஒரு 1.5 அடியில் 2 ஒயர் எடுத்து நம்ம கைப்பிடியை வந்து பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரியே நான் பின்னியிருக்கேன். பாருங்க நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வச்சு பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு மீதம் ஒயரை உள்பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க, போட்டு சொருகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஒயரை வந்து உள்பக்கம் சொருகி விட்டுட்டேன். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம முடிச்சிட்டோம் செகண்ட் பார்ட்டில். ஸோ இந்த ஹேண்டில் மட்டும் நான் வந்து எப்படி போடுறதுன்றதை தனியாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹேண்டில் இந்த மாதிரி மாடலில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன்.